ஒவ்வொரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரையும் மாதத்துக்கு ஒரு தடவை இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அதில் வந்து இன்ஸ்பெக்ஷன் டேக்கை வந்து டிஸ்ப்ளே பண்ணுறது ரொம்ப அவசியம். இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்பொழுது என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரில் ஆப்ரேட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அந்த ஆப்ரேட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தெளிவாக தெரியுதா, ஏதாவது டேமேஜ் ஆயிருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படி ஏதாவது டேமேஜ் ஆகிறதுனா அந்த ஸ்டிக்கரை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ரெண்டாவது வந்து அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரில் இருக்கக்கூடிய கேஜில் இருக்கக்கூடிய நீடில் வந்து க்ரீன் கலரில் இருக்கணும். அது வந்து ரெட் கலரில் இருந்தது அப்படின்னா அது எம்டி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். க்ரீன் கலர் இருந்தது அப்படின்னா உள்ள ப்ரெஷர் இருக்குது, எமர்ஜென்சியில் அதை யூஸ் பண்ணி நம்ம ஃபயர் ஃபைட்டிங் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். ஸோ அது வந்து க்ரீன் கலரில் நீடில் இருக்கிறத என்ஷூர் பண்ணணும். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரில் இருக்கக்கூடிய டேம்பர் சீல், புல் பின் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குதா அப்படி சொல்லி பார்க்கணும். அந்த டேம்பர் சீல் வந்து ஆக்சிடென்டலாக அந்த புல் பின் வந்து வெளியே வந்து அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரில் வந்து கேஸ் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக டேம்பர் சீல் கொடுத்துருக்காங்க. அது நல்ல கண்டிஷனில் இருக்குதா அப்படி சொல்லி பார்க்கணும். அடுத்து வந்து அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரில் டெலிவரி ஹோஸை செக் பண்ணணும். அதில் ஏதாவது பிளாக்கேஜ் இருக்குதா, டேமேஜ் இருக்குதா அப்படி சொல்லிட்டு அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரில் ஏதாவது ஃபிசிக்கலாக டேமேஜ் ஆயிருக்குதா அப்படி சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரில் இருக்கக்கூடிய டெலிவரி ஹோஸை கழட்டிட்டு அந்த டெலிவரி ஹோஸ் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் எதில் கனெக்ட் ஆகுதோ அந்த இடத்துல உள்ள இருந்து ஏதாவது பவுடர் வந்திருக்குதா, கேஸ் எது லீக் ஆயிருக்கு அப்படி சொல்லிட்டு செக் பண்ணணும். அதே மாதிரி அந்த டெலிவரி ஹோஸோட இன்னொரு ரெண்டுலையும் ஏதாவது பிளாக்கேஜ் இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் தலைகீழ கவிழ்த்து உள்ள இருக்கக்கூடிய பவுடர் வந்து ஃப்ரீயாக இருக்குதா, உள்ள கட்டியாகாமல் இருக்குதா அப்படி சொல்லி செக் பண்ணணும். இப்படி எதுவும் இல்லை, நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் டிஸ்சார்ஜ் ஹோஸை மாட்டிட்டு அதில் வந்து இன்ஸ்பெக்ஷன் டேக்கில் சைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை டிஸ்ப்ளே பண்ணிடணும். இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அந்த இன்ஸ்பெக்ஷன் டேக் வந்து அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரில் டிஸ்ப்ளே பண்ணுறது ரொம்ப அவசியம்.